வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் நேம் பி ஹாப்பி வித் ஸ்ரீஜா ஸ்ரீநாத். யார் இந்த ஸ்ரீஜா ஸ்ரீநாத் தானே கேட்குறீங்க? வேற யாரும் இல்லைங்க, நான் தான் அது. நம்மள பலரும் நியூ இயர் அன்னைக்கு புதுசா ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். இந்த மாதிரி நான் இந்த வருஷம் எடுத்த சபதம் தான் இது. நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இருக்கு என்னோட சக்சஸ். நம்ம சேனல்ல எங்களோட லைஃப் ஸ்டைல், vlogs, என்டர்டைன்மெண்ட், prank, கேம்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட் தான் வரப்போகுது. உங்களுக்கு என்னையும் நம்ம சேனல்லையும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்குற சப்போர்ட் தான் என்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு பூஸ்டப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் மீ. இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் vlog. நியூ இயர் அன்னைக்கு நைட்டு 12 o'clock நம்ம யாரும் தூங்க மாட்டோம் இல்லையா? ஸோ எல்லாரும் விஷ் பண்ணிட்டு தான் நம்ம தூங்குவோம். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டி போவாங்க, ஈவெண்ட்ஸ் போவாங்க. நாங்களும் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோசன் மால். விஜய் டிவி டிஜே பிளாக்கோட ஈவெண்ட் தான் அது. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன நம்மளால ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. டைம் ஆக ஆக ரஷ் அதிகமாயிட்டே தான் இருந்தது. வந்தவங்கள கொஞ்சம் பேர் ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஸோ என்னன்னு விசாரிச்சா அவங்க ஃப்ரீன்னு நினச்சி தான் வந்தாங்க. பட் ஃப்ரீ கிடையாது, பெய்டு ஷோ தான். நாங்களும் கொஞ்ச நேரம் தான் அங்கே இருந்தோம். அதுக்குள்ளே என் குட்டி வாண்டு என்னை அங்கே இருக்க விடல. அதுக்கப்புறம் மால்குள்ளே வந்தோம். மால்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தது. அப்புறம் மால்குள்ளே அங்கங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் கிறிஸ்மஸ் ட்ரீ முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பேக் சைடு சாண்டாவை செட் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். கிறிஸ்மஸ் ட்ரீயோட சைஸ் பாருங்க. நாங்கள் இப்போ இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரு. செகண்ட் ஃப்ளோர்ல இருந்தே செம்ம லென்த்தாக இருக்கு. நம்ம குட்டி வாண்டு பேர் வந்து ஆது. பார்த்தீங்கன்னா தனியாக எக்ஸ்கலேட்டரில் ஏறணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட ஒரே அடம் பிடிக்கிறான். அவரும் வேறு வழி இல்லாமல் அழுக வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. நாங்கள் மால்ல இருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா அதே கூட்டம் அப்படியே தான் இருக்கு. ஆதுவோட தூக்கம் எல்லாம் கலைஞ்சிருச்சு. அங்கே ஸ்டேஜில் பாட்டு பாடுறதுக்கு அவன் இங்கேருந்தே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். குழந்தைங்க நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் எல்லாரும் விவோசி போக கிளம்பிட்டோம். நாங்கள் விவோசி போகிறோம்னு சொல்லியிருந்த பிளானிங் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டோம். இதுக்கடையில் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. ஸோ அதனால் கணபதி சக்தி மெயின் ரோட்ல இருந்து நஞ்சப்பா ரோடு வரைக்கும் செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. இதுக்கு மேலே விவோசி போகிறது நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். இதுதான் அந்த ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர வழியில் ஒரு கேக்கு வாங்கிட்டு வந்து ஷார்ப்பாக 12 o'clock கேக்கு வெட்டி எங்கள் நியூ இயரை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் உங்கள் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். And stay tuned on the next video. Until then, bye from Srija Srinath. Thanks for watching.